ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் டி மர்டர் இன் சாங்கான்ன்ற ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இந்த பிரான்ச்சைஸ்ல 2 படம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரெண்டுமே ரகமா இருக்கும். அதோட அந்த 2 படத்தோட கமெண்ட்ஸ்லயும் இந்த படம் பிடிக்கலன்ற மாதிரி யாரும் சொல்லவும் இல்லையா? அப்ப பிடிச்ச படத்தோட இன்னொரு வெர்ஷன் எடுத்துட்டு வரதானங்க நியாயம். சப்போஸ் அந்த 2 படத்தையும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரே பிளேலிஸ்டா போட்டு மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. மத்த 2 படம் தான் இதுவும். சோ இதுக்கான இன்ட்ரோ அவ்வளோ பெருசா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாங்க, பழங்காலத்துல இருக்க ஒரு டிடெக்டிவ் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத டைம்ல அவர் ஊர்ல நடக்கிற தொடர் கொலைக்கான காரணத்தையும், கொலை எப்படி நடக்குது, எதனால நடக்குதுன்ற மெத்தடையும், கொலைகாரனையும் அதுல ஒளிஞ்சிருக்க ட்விஸ்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அதாங்க படத்தோட கதை. நம்ம டார்கெட்டே டிடெக்டிவ்க்கு முன்னால படு பயங்கர ஃபாஸ்ட்ல வேலை செஞ்சு கொலைகாரன் யாருன்னு அந்த ஆளுக்கு முன்னால நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்கேயும் ஒரு வெறியான சீரிஸ் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா இருட்டு வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்க ஒரு முரட்டு ஆளு. அவன் வெளியே வரும்போது பாதுகாப்புக்காக எதையோ கூட்டிட்டு வருவான். இங்க வர வேணடான்னா காக்கா கூட்டத்தையே கையோட இழுத்துட்டு வரான். பிளஸ் இவன் வராலங்க வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ட் 99% முடிஞ்ச ஒரு டிராயிங்கோட மீதி 1% கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த ஆள் மேல கில்லருக்கு என்ன கோவமோ, உள்ள நுழைஞ்சவன் காக்காவை விட்டே அந்த ஆளை கொத்த விட்டு சாவடிக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணா மறுநாள் இங்க ஒரு டெத் நடந்ததே யாருக்கும் தெரியல. டிராயிங்க வரைஞ்ச மெயினான ஆர்டிஸ்ட் ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டேன். பாத்துக்கிட்டீங்கன்னா மக்களே, இப்ப நீங்க பார்க்க போற டிராயிங் என்னோட வாழ்நாள் கனவு. இதை நான் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இந்த டிராயிங் என்னோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். நான் இந்த டிராயிங்க்கு பேட்ச் ஆஃப் ஹெல் என்ற பேர் வச்சிருக்கேன். இப்ப அந்த டிராயிங்கை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஸ்கிரீனை ஓபன் பண்ணிடலாமா அப்படின்னு 3, 2, 1 கவுண்டோட ஸ்கிரீனை ஓபன் பண்ணா எல்லாருக்கும் ஒரு கதற விடுற ட்விஸ்ட். நேத்து நைட்டு கில்லர் கொண்டால அசிஸ்டன்ட், அவன் அங்கதான் தூக்கல தொங்க விட்டுருக்கான். ஸ்கிரீனுக்கு பின்னால தொங்க விட்டுருக்க பாடியை பார்த்ததும் ஒட்டுமொத்த பேரும் உச்சா போக, அப்படியே இந்த பக்கம் ஒரு லேடி டாக்டரோட இன்ட்ரோ. இவங்க இப்பதான் புதுசா ஊருக்கு வராங்க. வர வழியில மார்க்கெட்ல ஒரு மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்கு. வித்த காட்டுற வேணடானா கழியில ஒரு ஆளை கட்டி வச்சு கத்தியால சரக்குன்னு ஒரே இறக்கி அவ்வளவு பேருக்கு முன்னால கொன்னுட்டான். அடே, உப்பு மண்டியில பிடிச்ச உடும்பு, நீ என்னடா இவ்வளவு பப்ளிக்கா கொலை பண்ற அப்படின்னு லேடி டாக்டர் எகிர்றா. அப்ப அவளை ஒரு கை வந்து சமாதானப்படுத்த யாரானா அரசாங்க டிடெக்டிவான டி ரஞ்சி, படத்தோட ஹீரோ. இருமா, அவன் என்னமோ ஒண்ணு பண்றான்ல, முழுசா பண்ணட்டும், அதுக்குள்ள ஏன் கொந்தளிக்கிறேன்னு ஹீரோ சொல்லி வித்த காரணங்க. ஆமா மக்களே, இப்ப நீங்க பார்த்தது உண்மையா நடந்த ஒரு கொலை தான். பட் இவனை திரும்ப உயிரோட கொண்டு வர என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. காலங்காலமா என் தாத்தா சூத்திரம் சொல்லி என் அப்பா அரைச்ச மருந்து இது. கத்தி குத்த மட்டும் இல்ல மக்களே, உடம்புல இருக்க எல்லா வியாதியையும் குணப்படுத்துற சர்வ யோக நிவாரணி இது. நீங்களே பாருங்கன்னு வித்தக்கார அந்த மருந்த கழியில கட்டியிருந்த ஆளுக்கு எந்த இடத்துல கத்தியால குத்துனானோ அங்க தேய்ச்சி விட்டா உண்மையாவே அவன் உயிரோட வந்துட்டாங்க. வா 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 வா, பிரில்லியன்ட், இட்ஸ் அமேசிங், மெடிக்கல் மிராக்கிள் அப்படி இப்படின்னு மக்கள்லாம் வித்தக்காரனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கப்போ அதிகாரிகள்லாம் நம்ம ஒரு டெட் பாடியை பார்த்துமே அங்க உழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த கடலை முத்து இருக்க ஏரியால கிரைமா இந்தா வந்துட்டேன்னு ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு போனா அங்க இருக்க ஒருத்தவன் செத்தவனை பத்தின கதை ஒண்ணு சொல்றான். இப்ப செத்தது பெயிண்டரோட அசிஸ்டண்டா. இந்த பெயிண்டர் 5 வருஷத்துக்கு முன்னாலலாம் அவர் ஒரு ஆளே இல்லைங்க, சாதாரண நபர் தான். பட் அதுக்கப்புறம் மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி ஃபேமஸ் ஆகி அரசாங்கத்தோட அங்கீகரிக்கப்பட்ட பெயிண்டரா ஆள் இப்ப ரொம்ப ஃபேமஸ். அவர் ஒரு பெயிண்டிங் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பேசிக்கிட்டே பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோக்கு போட்டியா இன்னொருத்த வந்து நிக்கிறான். ஹீரோ இந்த ஊருக்கு டிடெக்டிவ்னா, அவன் இந்த ஊருக்கு சீஃப். நானும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியே தீர்வேன்னா அடம் பிடிக்கிறான். அதோட தூக்கல தொங்கிட்டு இருக்கான்லங்க. இவனை பாக்குறதுக்கு முன்னால ஸ்கிரீனை விளக்கும் போதே உள்ள இருந்து நிறைய காக்காங்கெல்லாம் பறந்து போயிருக்கும். உடம்புல வேற எல்லா இடத்துலயும் காக்கா கொத்தின மார்க்ஸா இருக்கா. சோ மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவனுக்கு பின்னால செவுத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்டிங்கோட பேரு பேட்ச் ஆஃப் ஹெல் தானே. நரகத்துல பாவம் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களோ அந்த ஒவ்வொரு தண்டனையையும் தனித்தனியா வரைஞ்சிருக்க பெயிண்டிங் தான் அது. அதுல ஒரு பனிஷ்மெண்ட் தான் காக்காவெல்லாம் விட்டு கொத்த விடுறது. அப்படிதானே ஃபர்ஸ்ட் விக்டிம் செத்துருக்கான். சோ ஃபர்ஸ்ட் விக்டிம் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கான், அதனால கடவுள் அவனுக்கு பூலோகத்திலேயே தண்டனையை கொடுத்துட்டாங்க இப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட பெர்ஃபெக்ட் மர்டர்ன்றத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பாருங்களேன். பாடி கட்ச இடத்துக்கு பக்கத்துலயே அங்க ஏனிய போட்ட மாதிரி மார்க் ஒண்ணு இருக்கு. அப்போ கில்லர் ஏனிய போட்டு அது மேல ஏறி கொலை பண்ண ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடிய கைத்தால கட்டி தூக்குல தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருக்கான். இது இல்லாம ஃபர்ஸ்ட் விக்டிமோட நெஞ்சில ஆரஞ்சு கலர்ல பூ ஒண்ணு இருக்குங்க. கொலையோட ஸ்டைலு நரகத்துல கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்டா இருக்கு. அந்த பனிஷ்மெண்டோட பெயிண்டிங் பின்னால இருக்கு. இன்னைக்கு காலையில தாங்க மக்களுக்கு அந்த பெயிண்டிங்கை ஓப்பனே பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாலேயே கொலை நடந்திருக்குன்னா இந்த பெயிண்டிங்கை வரைஞ்ச ஆர்டிஸ்ட் தான் உண்மையான கொலைகாரனா இருக்கணும். எங்க அவன் ஹீரோ கூட்டத்துல தேடும் போது இது வரைக்கும் அங்க இருந்த
ஆளை இப்ப காணோம். எப்படியும் ஆர்டிஸ்ட் அவரோட ரூம்ல தானே இருப்பாரு. அங்க போலான்னு அங்க போனாங்க. அஜால் குஜால் ட்விஸ்ட். பெயிண்டிங்க வரைஞ்ச ஆர்டிஸ்டும் அவரோட ரூம்ல பாத் டப்ல போனமா கிடக்குறாரு. அவரோட உடம்பு முழுக்க கொப்பளம். சோ ஆர்டிஸ்ட் செத்து போயிருக்காரு இல்ல ஒரு பாத் டப். அதுல இருக்க தண்ணியில விஷத்தை கலந்து அவரை கொன்னு இருக்காங்க. இதுவுமே நரகத்துல கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட் தான். பெயிண்டிங்ல ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் காக்கா விட்டு கொத்த வர்றதுனா, ரெண்டாவது பனிஷ்மெண்ட் விஷம் கலந்த தண்ணியில ஆளை முக்கிறது. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ஃபர்ஸ்ட் விக்டிம் பாடியில ஆரஞ்சு கலர் பூ ஒன்று இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஆரஞ்சு கலர் பூ ஒன்று இருக்கு. இது கூடவே புக்கு ஒன்று கிடைக்குதுங்க. நரகத்தோட பனிஷ்மெண்ட்லாம் எழுதப்பட்ட புக்கோட லாஸ்ட் பேஜ்ல அகா பண்ற யாரோ ஒரு ஆளோட சீலு குத்தப்பட்டிருக்கு. செகண்ட் விக்டிமோட பாடியை பார்த்துட்டு இங்க இருக்க யாரோ ஒரு ஆள் தாண்டா கொலகாரன்னு மக்கள் இருக்க இடத்துக்கு ஹீரோ விறுவிறுன்னு வராரு. உடனே கூட்டத்துல இருந்து ஒருத்தவன் சொல்றான், ஐயா இந்த நிக்கிறாள் ஒரு பொண்ணு, பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் அவரும் இந்த பொண்ணு தாயா ஒன்னா வெளியே போனாங்க, நான் கேளுங்கயான்னு கோத்து விட்டுறான். நல்லா பொது கழிப்பறைக்கு வாங்கின புது வாலி மாதிரி இருந்துகிட்டு நான் வேகமா கோத்து விடுறான். ஐயா உண்மைதான் ஐயா, பாடியை பார்த்து அவர் பதட்டமா இருந்தாரு. சோ வெளியே வாங்க புத்தர் கோயிலுக்கு போவோம், மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். பட் அங்க ஆர்டிஸ்ட் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவரை பார்த்துட்டு அவர் கூட பேசுறேன்னு போயிட்டாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் திரும்ப உள்ள வந்துட்டேன் ஐயா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, எவன் டிஸ்கஸ் பண்ணானோ அவன் கூட கொலகாரனா இருக்கலாம்ல, அவனையுமே இப்ப கூட்டத்துல காணோம். அடுத்து என்ன, அவன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேணாண்டா நீ வராதரா நாங்க பாத்துக்கிறோம்டான்னு ஹீரோ சீஃப் கிட்ட சொன்னாலும் கேட்கறானா அவன். நாங்கெல்லாம் அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இருக்க ஆளு, வருவோம் வந்தே தீருவோன்னு ஒத்த கால நின்னு 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போகும்போது வீட்டுல ஆள் யாரும் இல்ல. ஆனா வீட்டு சொந்தக்காரன் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவன் அவுத்து வச்ச ஷூலாம் அங்கதான் இருக்கு. இது மட்டும் தானா நினைச்சா இப்ப செகண்ட் விக்டிமோட கிரைம் சீன்ல அகாப்பான்னு சீல் குத்தப்பட்ட ஒரு புக்கு கிடைச்சது இல்ல, அதே சீல் குத்தப்பட்ட அதே புக்கு இங்கேயும் கிடைக்குது. அப்படி என்னதான்டா இந்த புக்ல இருக்குன்னு படிக்கிறப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான், நரகத்துல கொடுக்கப்படுற 8 பனிஷ்மெண்ட்டை விலாவரியா எழுதி வச்சிருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட் படிதாங்க கில்லர் 2 கொலை பண்ணிருக்கான். மொத்தம் 8 பனிஷ்மெண்ட். 2 கொலை நடந்திருக்குன்னா இதே மாதிரி கில்லர் 6 கொலை பண்ணுவான் தானே அர்த்தம். இந்த வீட்டுக்காரனை தேடி வந்தோம், அவனையும் காணோம். எங்க போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து யாரோ ஒருத்தவங்க குட்டு குட்டுன்னு அங்கிருந்து ஓடுறாங்க. ஹீரோவும் அவங்கள துரத்திக்கிட்டு பின்னாலேயே ஓடனா ஒரு இருட்டுக்குள்ள. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த கொலைகாரன் தைரியமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட போறதுக்குள்ளங்க காக்கா கூட்டம்லாம் ஹீரோவை சூழ திடீர்னு ஹீரோவுக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு ஆகுது. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுட்டாரு. மறுபடியும் ஹீரோ கண்ணை முழிச்சா இப்ப இருக்க இடம் பேட்ச் ஆஃப் எல் டிராயிங் எங்க இருக்கோ அங்க. இதோட கண்ணை முழிச்சதுமே ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. நம்ம மயக்கமாகறதுக்கு முன்னால யார பார்த்தோன்னு, அது வேற யாரும் இல்லங்க, படம் ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே மக்களுக்கு முன்னால ஒரு வித்தகாரன் வித்தகாரிட்டு இருந்தான்ல, அவனே தான் அங்க கொலகாரனா நின்றுருக்கான். அப்படியா சங்கதின்னு ஏற்கனவே ஆள் லைட்டா கேரா இருக்காரு தானே, அந்த கேர்ல லைட்டா கண்ணை விரிச்சு பார்த்தா ஹீரோ, சீஃப், லேடி டாக்டர் இவங்க 3 பேரும் ஒரு வீட்டுக்கு எந்த ஆளை தேடி போனாங்களோ அங்க அவனை தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாயில துணி, அவனால பேசவே முடியல. டேய் குடுமி வச்ச கொகபூதம் நீ என்னடா இங்க இறா வரண்டான்னு ஹீரோ அவங்கிட்ட போக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதும் கரெக்டா அவனுக்கு மேல ஒரு பாத்திரத்துல கில்லர் சுட சுட ஏதோ ஒரு கெமிக்கல் வச்சிருக்கான். ஹீரோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதும் அந்த கிண்ணம் சாஞ்சி கொஞ்சம் கெமிக்கல் அவன் மேல கொட்டுது. அப்படியே ஹீரோ அவர் காலை பார்த்தா கில்லர் கால்ல ஒரு கயிறை கட்டி வச்சிருக்கான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீரோ முன்னால போறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ பானையில இருக்க கெமிக்கல் அவன் மேல கொட்டிக்கிட்டே இருக்கும். பட் ஹீரோ அன்டா இருக்கிறதுனால இந்த மெக்கானிசம் பத்தி எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. எந்த கம்முனாட்டிடா ஏன் கால்ல கயிறை கட்டினது அப்படின்னு படக்குன்னு கைத்து அவுத்து விட்டாரு. அப்படியே அந்த கிண்ணத்துல இருக்க கெமிக்கல் மொத்தமும் தேர்ட் விக்டிம் மேல விழுந்து ஆள அங்கேயே அவுட்டு. சேம் டைம் இங்க வந்து அரசு அதிகாரிகள்லாம் கொலை நடந்திருக்கு. தேர்ட் விக்டிம்க்கு முன்னால இருக்க ஒரே ஆள் ஹீரோ தான். போடு, அப்ப ஹீரோ தான் கொலைகாரன்னு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அதே ஜெயில ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல இதுக்கு முன்னால ஹீரோவால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். வா வாத்தியாரே, மத்தவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடும்போது குழுகுலுன்னு இருந்துச்சா, அதான் சொல்லுவாங்க முன்னாடி நம்ம ஒருத்தவனுக்கு என்ன பண்றோமோ அதே தான் பின்னாடி வண்டியை பிடிச்சி நமக்கு தானா வரும்னு. அனுபவின்னு ஹீரோவை கலாய்கிறான். பன்னி குட்டி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுனா கனவாடா கண்ட உன் நேரம் நீ பேசுற. ஆனா இப்ப என்ன மட்டம் தர்றது முக்கியம் இல்ல, நான் உடனே இந்த ஜெயில விட்டு வெளியே போய் ஆகணும். ஒரு முக்கியமான கேஸ் சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண காலத்துக்கும் ஜெயிலுக்கு நீ வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அக்யூஸ்ட் 2 பேரும் ஒரு டீல போட, அதுக்கப்புறம் இங்க வந்து அதிகாரிகள்லாம் ஹீரோ விசாரிக்க இங்க இருந்து கூட்டிட்டு போக போறாங்க. அங்க ஒரு செல்லா கிட்டுமா வேலையை காட்டி அக்யூஸ்ட் ஹீரோவை காப்பாத்த அக்யூஸ்ட் ஹீரோ 2 பேருங்க அச்சு போட்ட அதிகாரிகளோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்க கூட இல்ல. அதுக்குள்ள அங்க வந்த சீஃப் ஹீரோவை பார்த்துட்டான். ஐயோ, ஏற்கனவே இவனுக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம், கூட்டத்துல கட்டு சொத்த அவுத்துருவானோ அதை நினைச்சு ஹீரோ ஸ்டன் ஆகி நின்னா. சீஃப் என்ன நினைச்சானோங்க, ஹீரோவை போட்டே உள்ள கோடி கும்பிடுறா கோவிந்தசாமின்னு அக்யூஸ்டோட ஹீரோ கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாரு. வெளியே வந்ததுமே லேடி டாக்டரை மீட் பண்ணி அத்தி இவங்க 3 பேருமா சேர்ந்து வித்தக்காரனோட வீட்டுக்கு போறாங்க. பாத்துடா, அவன் வித்தக்காரன்றதுனால மேஜிக் பண்ண கூட வாய்ப்பு உண்டு, சூதானமா போங்கன்னு சொல்லி வீட்டு வாசல் கிட்ட போனா டக்குன்னு முன்னால வந்த ஒரு நாகப்பாம்பு நாக்க நீட்டி நர்வஸ் ஆகுதுங்க. தாச்சி பேன் அதை பிடிச்சி தூரம் தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள போனா ஒரு விவகாரமான ட்விஸ்ட். யார கொலகாரன் தேடி வந்தாங்களோ அந்த வித்தக்காரனே 4வது விக்டிமா இங்க
செத்து போய் கிடக்குறான். அவனை சுத்தி விஷ பாம்புங்க. பாம்பாலேயே கொத்த விட்டு கில்லர் அவங்கள கொன்னு இருக்கான். இவன் உடம்புலயுமேங்க எல்லார் உடம்புல இருந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பூவும் அகாப்பான்னு சீல் குத்தப்பட்ட அந்த புக்கும் இருக்கு. அது என்ன டிசைனோ? கொலை நடக்கிறதுக்கு முன்னாலலாம் இவனும் வரமாட்டான். கொலை நடந்து அந்த கிரைம் சீனுக்கு ஒரு ஆள் வந்து இவன் தான் கொலைகாரன்னு பலிகடா வாக்கணும்னா மட்டும் மணி அடிச்ச மாதிரி ஓடி வரானுங்க அரசு அதிகாரிகள். ஹீரோ அங்க இருக்கும்போது அங்கேயும் வந்துட்டாங்க. சோப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தா இந்த கொலையையும் தூக்கி நம்ம தலையில கட்டுருவானுங்களே. விடு ஜூட்டுன்னு இங்க இருந்த விஷ பாம்புகளே எடுத்து அதிகாரிகள் மேல தூக்கி போட்டு 3 பேரும் முந்தி அடிச்சுட்டு ஓட சேம் டு சேம். ஆரம்பத்துல ஹீரோ சவுத்துல பார்த்த அந்த பேட்ச் ஆஃப் ஹெல்ன்ற டிராயிங்ல நரகத்தோட பனிஷ்மெண்ட்னு எதெல்லாம் இருந்துச்சோ அப்படிதான் 4 கொலையும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காக்காங்களை விட்டு கொத்த விடுறது, 2வது விஷ தண்ணியில முக்கிறது, 3வது கொதிக்க கொதிக்க கெமிக்கலை மேல ஊத்தி பனிஷ் பண்றது, 4வது விஷ பாம்புகளால கடிக்க விடுறதுங்க. யார கொலைகாரன் நினைச்சாங்களோ அவனையே கில்லர் கொண்டு இருக்கான்னா இதுக்கு மேல இந்த கேஸ பத்தின க்ளூ அந்த பேட்ச் ஆஃப் ஹெல் டிராயிங்ல தான் இருக்கும். நம்ம அங்க போனதான் ஏதாவது கிடைக்கும்னு ஹீரோ, சீஃப், லேடி டாக்டர் 3 பேரும் பேட்ச் ஆஃப் ஹெல் டிராயிங் இருக்க இடத்துல என்ட்ரியை போட்டா ஷாக்கு அங்க டிராயிங்கே காணோம். சம்பவம் நடந்ததுமே அரசாங்க சார்பா அங்க இருந்த டிராயிங்க அழிச்சிட்டாங்க. ஆட பிறவி பைத்தியங்களா, கேஸுக்கு எது முக்கியமான எவிடன்ஸோ அதையே அழிச்சிட்டீங்களேடா. இனிமேல் எப்படிறான அத்த க்ளூவை பிடிப்பேன். கேஸை சால்வ் பண்ணலனா என்ன ஒரு டிடெக்டிவ்னே அவனு ஒத்துக்க மாட்டானே. என்ன பண்றதுன்னு ஹீரோ கத்தி கூப்பாடு போடுறப்போ அங்க இருக்க சவுத்துல சின்னதா ஒரு கேப் தெரியுது. கேப் வழியா எட்டி பார்த்தா அதுக்கு பின்னாலேயே ஒரு பெயிண்டிங் இருக்க மாதிரி இருக்கு. இது அன்எக்ஸ்பெக்டடானு செவுரு மொத்தத்தையும் உடைச்சா நினைச்ச மாதிரியேங்க. செவுத்துக்கு பின்னால இன்னொரு பேட்ச் ஆஃப் ஹெல் டிராயிங் இருக்கு. மொத டிராயிங்லயும் இந்த டிராயிங்லயும் கிட்டத்தட்ட எல்லாமே சேமா இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசங்க. ஃபர்ஸ்ட் டிராயிங்ல 8 பனிஷ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? ஓகே, அது மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப மறைச்சு வைக்கப்பட்ட பெயிண்டிங்லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா எந்தெந்த பனிஷ்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஆளுங்களை வரைஞ்சிருக்காங்களோ அந்த ஆளுங்களோட உருவம்லாம் செத்த 4 பேர் எப்படி இருந்தாங்களோ அவங்க உருவத்திலேயே இருக்கு. சோ அப்ப இந்த டிராயிங்க கில்லர் தானே வரைஞ்சிருக்கணும். ஆல்ரெடி இவங்கள தான் கொல்ல போறேன், இப்படிதான் கொல்ல போறேன்னு பிளான் பண்ணி வரைஞ்சு வச்சுட்டு தான் கொலையே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பெயிண்டிங்ல 5வதா பனிஷ் பண்றதா இருக்கிறது ஒரு பொண்ணோட உருவங்கள்லாம் நோட் பண்ணா ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸ்ல வேலை செய்யற ஜப்பான் பொண்ணு மாதிரி இருக்கா. அடுத்து ஹீரோ, அக்யூஸ்ட் 2 பேரும் மாறு வேஷத்துல இந்த ஊர்ல இருக்க ப்ராஸ்டியூட் ஹவுஸ் ஒண்ணுக்கு போறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் செகண்ட் விக்டிம இந்த பொண்ணு தான் வெளியே கூட்டிட்டு போனதா நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருந்தோம்ல அவளும் இருக்கா. ஹீவ கிட்ட கேட்டா நம்ம தேடி வந்த பொண்ணு யாருன்னு தெரியும்னு ஹீரோ, அக்யூஸ்ட் 2 பேரும் தனியா அவளை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பெயிண்டிங்ல பார்த்த அடையாளத்தெல்லாம் சொல்லி விசாரிச்சதும் யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு தாங்க இந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸுக்கே இதே மாதிரி வரவன் போறவன்லாம் அந்த பொண்ணு தான் கேட்பானா. ரீசெண்டா அந்த பொண்ணுக்கும் கவர்னருக்கும் ஒரு லிங்க். எப்ப கவர்னர் கூட லிங்க் ஆச்சோ அப்பையில இருந்து அந்த பொண்ணை கையில புடிக்கவே முடியலையா. இதெல்லாம் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ உட்காந்துருக்க இந்த ரூமே கூலிங்கா இருக்கு. கூலிங் இந்த ரூம்ல இருந்து உருவாகல. ஒருவேளை கூலிங் பக்கத்து ரூம்ல இருந்து வருமோ? ஏமா இந்த ரூம் பக்கத்து ரூம்ல யார் இருக்கான்னு ஹீரோ கேட்டா ஹீரோ தேடி வந்த பொண்ணு இருக்கிறதே பக்கத்து ரூம்ல தானா. அடுத்த செகண்டே ஹீரோ பெயிண்டிங்ல அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இந்த ரூமோட பேக் டோர் வழியா அந்த ரூமோட பேக் டோருக்கு நடந்து போயிட்டு இருந்தா வழியில இதுக்கு முன்னாலேயே யாரோ அந்த பக்கமா நடந்து போன மாதிரி ஃபுட் ஸ்டெப் எல்லாம் இருக்குங்க. அதை பார்த்துட்டு பேக் டோரை திறந்துட்டு உள்ள போனதும் டேபிள்ல ஏதோ ஒரு பவுடர் இருக்குன்னு அதை எடுத்து ஹீரோ தடவி பார்த்துட்டு அப்புறம் பாத்ரூம் எட்டி பார்த்தா ஹீரோ தேடி வந்த பொண்ணு பாத் டப்ல போனமா கிடக்குறா. பாத் டப்ல இருக்க தண்ணி எல்லாம் ஒரே ஐஸ் கட்டியா இருக்கு. சோ ஐஸால ஒரே வச்சு கொல்றது தான் 5வது பனிஷ்மெண்ட். இங்கேயும் அதே ஆரஞ்சு கலர் பூ கண்ணுல தென்பட அப்பொன்னு பார்த்து ரூமுக்குள்ள யாரோ வந்து பாடியை நோட்ட விட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, வந்த வழியிலேயே போயிடுவோன்னு இந்த ரூமுக்கு அந்த ஹீரோ அதிகாரிகள்லாம் வரதுக்குள்ள எஸ்ஸா இல்லான்னு நினைச்சா எதுல ஸ்பீடா இருக்கானுங்களோ இல்லையோ கொலை நடந்ததுக்கு அப்புறம் இங்க வரதுல செம்ம ஸ்பீடா இருக்கானுங்க வந்துட்டானுங்க. வேற வழி இல்லாம ஹீரோ அந்த பயந்த பொண்ணோட ரூம்லயே ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவள அதிகாரிகள் செக் பண்ண உள்ள வரப்போ பாத் டப்ல குளிக்கிற மாதிரி சீனா போடுறா. ஆச்சோ குளிக்கிறீங்களா, தப்பான டைம்ல வந்துட்டோமா, சரி நாங்க கிளம்புறோம்னு சில பேர் கிளம்பினாலும் நல்லா மூக்கு படைச்ச மூஷிக மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல சீஃப்னு விடாம மாட்றான். ரூமுக்குள்ள வந்து நோண்டுறான். ஹீரோ வேற பயந்த பொண்ணு எந்த பாத் டப்ல இருக்காலோ அந்த தண்ணிக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அடியில இருந்து பபுள்ஸ் எல்லாம் விட பயந்த பொண்ணு அதை கவர் பண்ண பக்கத்துல இருந்த பூவெல்லாம் அள்ளி தண்ணியில போடுறாளா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சீஃப் போயிடுறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும்டா. சரிம்மா நாங்க கிளம்புறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க வரதுக்கு முன்னால இந்த ரூம்ல உன் கூட வேற யாராவது இருந்தாங்க. ஏன்னா இந்த ரூம்ல இருந்தவங்க பேக் டோர் வழியா போய் பக்கத்து ரூம்ல இருந்த அந்த 5வது விக்டிம கொன்னு இருக்கலாம்ல. அதை ஹீரோ கேட்க பயந்த பொண்ணு யாரோ ஊன்ற ஒரு ஆளோட பேரை சொல்றா. அதை கேட்டு கிளம்பலான்னு கதவை திறந்தா சீஃப் கதவுக்கு பின்னால காக்ரோச் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான். விட மாட்டியாடா நீ, மத்தவங்கள மாதிரி நீயுமாடா நான் இந்த கொலையை பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படுற. நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போறேன். ஆனா இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. நரகத்துல கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஸ்டைல்ல தானே கில்லர் எல்லாரையும் கொல்றான்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மை இல்ல. ஒவ்வொருத்தவங்களையும் கில்லர் வேற மாதிரி கொன்னுட்டு இது நரகத்துல கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட்னு நம்மள நம்ப வைக்க அவனே எல்லாத்தையும் செட் பண்றான். நான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை பார்த்தேன். என்னதான் அதுல காக்கா கொத்தன மார்க்கெல்லாம் இருந்தாலும் உடம்புல கத்தியால இறக்குன மாதிரி ஆழமான காயம் ஒண்ணு இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் விக்டிமோட உடம்புல கழுத்துக்கு பின்னால கட்ட விரல் ரேக ஒண்ணு இருந்துச்சு. தேர்ட் விக்டிம
உண்மை எப்படியோ கில்லர் என்ன நினைச்சானோ அதை என்ன வச்சே பண்ணிட்டான். அடுத்து ஃபோர்த் விக்டிம் பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் உடம்புல காயத்தை ஏற்படுத்தி கில்லர் அவனை கொன்னுட்டான். அஞ்சாவது விக்டிமோ எடுத்ததும் அவளை ஐஸ்ல ஒரே வச்செல்லாம் கொல்லல. நான் அந்த ரூமுக்குள்ள போனதும் தண்ணியில போட்டா அந்த தண்ணியே ஐஸ் ஆகிற மாதிரி ஒரு பவுடரை பார்த்தேன். சோ அஞ்சாவது விக்டிம் ரூமுக்குள்ள வந்ததும் அவளை கழுத்தை நெரிச்சு கொன்ன கில்லர் அடுத்து அவளை பாத் டப்ல வச்சு தண்ணியில அந்த பவுடரை போட்டிருக்கான். சோ இதெல்லாம் யாரு பண்றா, எதுக்காக பண்றான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் வெளியே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் கூடிய சீக்கிரம் கில்லரை பிடிச்சிடுறேன்னு ஹீரோ ஒவ்வொன்னியா புட்டு புட்டு வைக்க இதுக்கு மேல எவனாச்சும் நம்பாம இருப்பானா? நம்ம சீஃபும் கையில ஆயுதம் எதுவும் இல்லாம சுத்திட்டு இருந்தா எப்படி, இந்த அந்த கத்தியை வச்சுக்கோ சீக்கிரம் கில்லரை கண்டுபிடின்னு ஒரு வழியா மனசு மாறி ரெண்டு பேரையும் தப்பிக்க வச்சிடறான். பட் ஹீரோ அந்த ஊவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவனு தெரியுது ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் கில்லர் இல்ல, கில்லரால சாக போற அடுத்த விக்டிமே இவன் தான். பெயிண்டிங்ல 6வதா பனிஷ் பண்ணப்படுறதா இருந்த உருவம் இவன் உருவம் தான். சோ ஹீரோ பிச்சைக்கார வேஷத்துல க்ளோஸா அவனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. ஒரு பெரிய வீட்டு மருமகன் பொண்டாட்டியும் மாமியார் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கடைக்கு வரான். அப்ப பொண்டாட்டியும் மாமியாரும் போனதும் இவங்கிட்ட வந்த இன்னொருத்தவன் காசு கொடு காசு கொடு காசு காசு காசுன்னு டார்ச்சர் பண்றான். எப்பா டேய் இவ்வளவு தாண்டா இருக்கு, நல்லா கள்ள நோட்டு கொடுத்து வாங்கின கலர் கோமணம் மாதிரி இருந்துகிட்டு காசு காசுன்னு சாவடிக்காதரா, மீதி அப்புறம் தரேன் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டான். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்ப கிட்ட வந்து பேசுறான்ல ஒரு குடுமி, இவன் தான் பெயிண்டிங்ல 7வதா கொல்லப்பட போற மாதிரி அவன் உருவத்தை கில்லர் வரைஞ்சு வச்சிருந்தான். சோ இப்ப ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி ஆகணுமே. ஹீரோ அக்யூஸ்ட் கிட்ட சொல்லி ஊவையும் இவரும் லேடி டாக்டரும் அந்த குடுமியையும் தனித்தனியா ஃபாலோ பண்றாங்க. குடுமி ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க, அவன் அதுக்குள்ள போயிட்டான். இன்னொரு பக்கம் அக்யூஸ்ட் அவனோட குதிரை வண்டிக்குள்ள ஏறினதும் வெளியே இருந்தே அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோவும் லேடி டாக்டரும் இருக்காங்கல்ல. திடீர்னு குடுமி எந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள போனானோ அந்த ஒர்க் ஷாப்பு பத்திட்டு எரியுது. அச்சு புஷ்டு உள்ள போனவங்க இன்னும் சாகல. குடுமி நெருப்பு முழுசா அவன் மேல ஏறல, காப்பாத்தி ஒரு கோவிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. லேடி டாக்டர் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ண, எப்படியும் இந்த பயப்புலியோட உயிர் கொஞ்ச நேரத்துல போதான். அது எப்படிமா, அவன் மேலதான் நெருப்பு ஏறவே இல்லையே, நம்ம காப்பாத்திட்டோமே. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்டா, நெருப்புனால இல்ல ஜி, இவனுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, அதனாலேயே இன்னும் கொஞ்ச நாள் அவன் சாகதான் போறான். அத லேடி டாக்டர் சொல்ல அதுக்குள்ள பின்னாலேயே வந்து அக்யூஸ்ட் என்னடா ஆச்சு, ஃபாலோ பண்ண சொன்னா இங்க வந்து நிக்கிற, அவன் இருக்கானா இல்லையான்னு ஹீரோ அவன்கிட்ட விசாரிச்சா, எங்கெங்க அவன் குதிரை வண்டிக்குள்ள செவனேன்னு தான் உட்கார்ந்து இருந்தான். அப்ப பக்கத்துல மூங்கில் கடையில வச்சிருந்த மூங்கில்லாம் மலமலன்னு சரிஞ்சு அவன் வண்டிக்குள்ள சருவி ஆக்சிடென்ட்ல அவன் செத்துட்டான் இப்படின்னு அக்யூஸ்ட் சொன்னாலும், போடா முட்டா பையனுக்கு பிறந்த முதல் பையா, இது ஆக்சிடென்ட்னு யாரா அவன்கிட்ட சொன்னது? இதுவும் கில்லரோட பிளான் தான். பெயிண்டிங்ல 6வது ஆள் ஊசி மழையால பனிஷ்மெண்ட் கொடுத்து கொல்லப்படுறதா கில்லர் வரைஞ்சு வச்சிருந்தான். சோ இப்ப மேல மூங்கில் குச்சிகள்லாம் சொருகி அவன் செத்துருக்கான்னா ரெண்டு பேட்டர்னும் ஒண்ணுதானே. யார் எப்படி போனாலும் பெயிண்டிங்ல இருக்கிறத மட்டும் கில்லர் தவறாம செஞ்சிடறானே. நமக்கு கடைசியா இருக்க ஒரே வாய்ப்பு, இந்த குடுமி வாயை திறந்து ஏதாச்சும் சொன்னாதான் ஆச்சு. ஏமா அவனை கொஞ்சம் எழுப்பாமா, அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு குடுமி எழுப்பி அவன்கிட்ட விசாரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பத்தி தான் கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலலாம் துண்டு வீடிக்கு போற வரவன் காலெல்லாம் வந்து கெஞ்சிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு பெரிய இடத்துல இன்ட்ரோ கிடைக்க போய் அதை யூஸ் பண்ணி அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி பணக்காரன் ஆயிட்டான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் கடங்காரன், எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்கான். குடுமி கூட கடங்காரன் தான். கல்யாணம் ஆகி பணக்காரன் ஆயிட்டாலும் எல்லாம் மாமனார் வீட்டு காசாச்சு, அவங்க பர்மிஷன் இல்லாம காசு எடுத்து முழு கடனையும் அடைக்க முடியல. பிளஸ் பொண்ணுங்க விஷயத்திலயும் வீக்குங்க, அடிக்கடி ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கு எல்லாம் போவான். அங்க ஒரு பயந்த பொண்ணு இருக்கால, பூவுக்கு அந்த பொண்ணு தான் ஃபேவரட். இப்படி எல்லாம் குடுமியோட கதை இங்க ஓடிட்டு இருக்கப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த குடுமியோட ஒர்க் ஷாப்புக்கு போன சீஃப் அங்க எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு துணி இருக்கிறத பாக்குறான். துணியில அகாப்பான்ற சீலு குத்தப்பட்டிருக்கு. அடங்கொய்யால யார் தாண்டா இந்த அகாப்பா, அப்பையில இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்கான் நம்ம வெறியானா. அகாப்பா பெர்ஷியா நாட்டோட இளவரசனா. முன்னொரு காலத்துல அங்க போர் நடந்து அங்க இருந்த அரசாங்கத்தை தோக்கடிச்சிட்டாங்க. சோ அந்த நாட்டோட இளவரசன் அவன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு மீதி இருந்த நூத்துக்கணக்கான வீரர்களையும் அங்க இருந்து இழுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கான். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஹெல்ப் பண்ண ஆளுங்களை சேர்க்கறதுக்கு. அப்படி இந்த நாட்டுக்கு வந்த அகாப்பாவோட தங்கச்சி யாரு தெரியுங்களா? அதாங்க ட்விஸ்டே. ப்ராஸ்டியூட் ஹவுஸ்ல இருக்க பயந்த பொண்ணு தான் அந்த இளவரசியே. இதை ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த குடுமையும் சொல்றான், இங்க போடுறா கொடுமைய, என்னப்பா ஒரு நாட்டு இளவரசன் அவன் சொந்த தங்கச்சிவா பிராத்தல் ஹவுஸ்க்கு அனுப்புறான், நம்ப முடியலையப்பான்னு ஹீரோவுக்கு மெர்சல் ஆயிடுச்சு. அட ஆமாங்க, அவன் ஒரு ஜிம்பாவே ஜிலுக்கு, நாட்டை திரும்ப அடையிறதுக்கு என்ன வேணும்னா பண்ணுவான். தங்கச்சியை பிராத்தல் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சா அங்க பெரிய ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க கூட அவ மிங்கலானா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்ல, அதுக்கு தான் அப்படி பண்ணான். பெரிய ஆளுங்களை தவிர இந்த குல்ட்டி ஆளுங்க யாராவது தங்கச்சி கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்படிதான் ஒரு நாள் இந்த ஃபோர்த் விக்டிம் வித்தக்காரன் எங்க ராஜ்யத்துக்கு வந்து வித்த காட்டுறப்போ இளவரசி மேலேயே கண்ணு வச்சான். அகாப்பா யோசிக்கவே இல்லையே, காது மேலேயே
கொடுத்து அவனை தட்டி விட்டாரு. அதே கதை தாங்க எனக்கும். ஆக்சுவலா அகாப்பா சில வீரர்களோட இங்க வந்து இந்த நாட்டுல தங்கியிருக்காருல்ல, அவர் ஆர்மியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க நானு. எனக்கு அவர் தங்கச்சி மேல ஒரு காதல் இருக்குன்னதும் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம என்னையும் அனுப்பி விட்டாப்புல அப்படின்னு குடுமி சொல்ல சொல்ல ஒருவேளை தங்கச்சிக்கு ஆவாத தங்கச்சி கூட கனெக்ஷன் வச்சுக்க நினைக்கிறேன். குல்டி ஆளுங்களை அகாப்பா தான் கொள்றானோ அந்த டவுட் ஹீரோவுக்கு. இதே மாதிரி சீஃபும் எல்லா கிரைம் சீன்லயும் அகாப்பா சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்குது. அப்ப சீஃபுக்கும் அகாப்பா மேல சந்தேகம் வரும் தானே. மறுநாளே ஆளுங்களோட அகாப்பாவோட கில்லாவுக்கு போறாரு. ஏன் இடத்துக்கே வந்து என்னையே கொலகாரன்றியா அப்படின்னு அகாப்பா காண்டாகி அகாப்பா ஆளுங்களுக்கும் சீஃபோட ஆளுங்களுக்கும் முட்டிக்குது. இந்த கேப்ல ஹீரோ, சீஃப், குடுமி, லேடி டாக்டர் அவங்களும் உள்ள வந்து ஜோதியில ஐக்கியமாகறாங்க. ஆளுங்களை சண்டை போட விட்டு அகாப்பா ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ முகம் தெரியாத கில்லர் கத்தியோட அங்க வந்து அகாப்பா கிட்ட சண்டை போடுறான். போட்ட சண்டையில அகாப்பாவோட கை காலி. அடுத்து மொத்தமா அகாப்பாவோட கதைய முடிக்கிற டைம்ல ஹீரோ இங்க வந்துட்டாரு. யார் தாண்டா அந்த முகமுடிக்கு பின்னால இருக்க ஆளுன்னு நம்ம ஆர்வமா பாத்துட்டு இருந்தா கடைசியில குட்டுமி தாங்க அவன். அடங்கப்பாடி அப்பா, காட்சியில நீதான் அந்த கில்லராடா அப்படின்னு நமக்கெல்லாம் ஷாக் ஆகுது இல்ல. ஹீரோவுக்கு அந்த ஷாக்கே இல்ல. ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு முக அமைப்பு வச்சுக்கிட்டு தெரியும் செல்லம் தெரியும், நீ எப்போ பயந்த பொண்ணு மேல ஒரு காதல் இருக்குன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு தெரியும். அந்த காதல்னால மட்டும் இல்லடா, நீ மயக்கமா இருந்தப்போ உன்னை நாங்க கோவில் தூக்கிட்டு வந்தோம்ல, அப்ப நான் கை விரலையும் பார்த்தேன். அதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு பெயிண்டர்னு. சோ இந்த பேட்ச் ஆஃப் ஹெல்ன்ற பெயிண்டிங்க வரைஞ்சது நீ தானே. ஃபர்ஸ்ட் விக்டிமும் செகண்ட் விக்டிமும் அதை உங்ககிட்ட இருந்து திருடுதனமா புடிங்கிட்டாங்க. அதான் செகண்ட் விக்டிமோட வண்டவாளத்தெல்லாம் அப்பவே ஒரு ஆள் சொன்னானே, 5 வருஷத்துக்கு முன்னால அவன் ஒரு ஆளே கிடையாது, திடீர்னு என்னமோ பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான்னு. உன் பெயிண்டிங்க உன் அனுமதி இல்லாம யூஸ் பண்ணி தான் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அது உனக்கு பொறுக்கல, அவங்கள கொல்லணும்னு நினைச்சிருக்க. கூடவே நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட யாரெல்லாம் குழையிறாங்களோ 10ஓட 11 அவங்களையும் போட்டு தள்ளிடலாம் நினைச்ச நீ. பேட்ச் ஆஃப் ஹெல்ன்ற நரகத்துல கொடுக்கப்படுற தண்டனை எல்லாம் உள்ள ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வந்து கொலை மேல கொலை பண்ணிருக்கல. பயந்த பொண்ண ப்ராஸ்டியூட் ஹோமுக்கு அனுப்புனதே இந்த அகாப்பா தானே. இதுல நீ மாட்டி கூடாதுன்னு கிரைம் சீன்லாம் அகாப்பாவோட சீல் குத்தப்பட்ட புக்கை வச்சு அவனை மாட்டியோட நினைச்சிருக்க. ஆல்ரெடி 6 பேரை கொண்டுட்ட. பேட்ச் ஆஃப் ஹெல் டிராயிங்ல இருக்கிறது மொத்தம் 8 தண்டனை. உன் ஆளை ப்ராஸ்டியூட் ஹோமுக்கு அனுப்பிட்டான்ற கோவத்துல அகாப்பாவை கொண்டுட்டா கணக்கு 7. ஆனா 8ஆவதா நீ சாவணுமேப்பா. இந்த கொலையை பண்ணிட்டா நாங்க உன்னை புடிச்சிருவோம், உன்னால சாவ முடியாது. சாவறது எப்படி ஒண்ணுனா சாவலாம். பெயிண்டிங் படி குடுமி நெருப்பால எரியப்பட்டு சாவணும். அதை எப்படிப்பா பண்ண போற அப்படின்னு ஹீரோ நக்கலா கேட்டா. டே ஆடி மாசம் முளைச்ச ஆட்டுதாடி, என்ன நீ எல்லாம் ஒரு டிடெக்டிவ், இத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் நல்லா என்ன உத்து பார் அப்படின்னு குடுமி சொன்னதும் அவனை குறுகுறுன்னு உத்து பார்த்தா. ஆள் உடம்புல பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்காங்க. அட்ரா சக்க. அப்ப 7ஆவது அகாப்பாவை கொண்டுட்டு அவனை எரிச்சுக்கு போறானா. விடக்கூடாதுன்னு குடுமி அகாப்பாவை கொல்றதுக்குள்ள அகாப்பாவையும் காப்பாத்தி குடுமியையும் லாக் பண்ணியாச்சு. எப்படி இருந்தாலும் அகாப்பாவுக்கு ஒரு கை போயிடுச்சு தானே. தன்னை ப்ராஸ்டியூட் ஹவுஸுக்கு அனுப்பணும்னு கூட பார்க்காம பயந்த பொண்ணு இங்க வந்து அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு தியாகியா அங்க இருந்து கிளம்பி வெளியே வரா. இதோடங்க அகாப்பாவோட கோட்டைக்குள்ளதான் குடுமி எல்லா டெட் பாடிக்கு மேலேயும் வச்ச அந்த பூ வளர்ந்துட்டு இருக்கு. பயந்த பொண்ணு அதுல ஒரு பூ எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப சைலண்ட் மோட்ல இங்க வந்த ஹீரோ ஒரு வயலண்டான ட்விஸ்டா கொடுக்குறாரு. எப்படிமா சங்கிலி எடுத்து நீயா கட்டிக்கிறியா இல்ல நான் உன கட்டி ஒண்ணுமா அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்ல. புரியலீங்களே, என்னையா அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணு திருட்டு மொழி முழிச்சா. பின்ன என்னதான் குடுமி இந்த கொலை பண்ணியிருந்தாலும் அவன் கொலை பண்றதுக்கு காரணமான காரணகர்த்தாவே நீதானே. என்ன எல்லாரும் அவளை ஈஸியா ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? குடுமி எல்லா பாடிஸ்க்கு மேலேயும் வச்ச அந்த பூ கிடைக்கிறது இங்க இருந்து மட்டும்தான். இந்த கோட்டைக்குள்ள அவ்வளவு ஈஸியா வெளியாளுங்க உள்ள வந்துட்டு போக முடியாது. இங்க ஈஸியா வந்துட்டு போகக்கூடிய பெர்மிஷன் இருக்க ஒரே ஆள்னா அது நீதானே செல்லம். அப்ப நீதானே இந்த பூவை எடுத்து எடுத்து உன் கூட்டாளியான குடுமி கிட்ட கொடுத்துருக்கணும். இதை எப்ப நான் கண்டுபிடிச்சேன்னா, சீஃப் கிட்ட இருந்து தப்பிக்க பாத் டப்ல உன் கூட தண்ணி கடையில ஒளிஞ்சிருந்தல்ல, அப்ப நான் விடுற பபிள்ஸ் மேல தெரியக்கூடாதுன்னு நீ சில பூவெல்லாம் அள்ளி தண்ணியில போட்ட பாரு, அந்த பூவே இந்த பூ தான். அவசரத்துல தெரியாம இந்த பூவை எடுத்து போட்டு மாட்டிக்கிட்டியே. 2வது தேர்ட் விக்டிமோட சாவு நடக்கிறதுக்கு முன்னால நான் பார்த்த கொலைகாரனை வித்தகாரன் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் என்னோட ஹாலுசினேஷன். இந்த பூவோட வாசனை மூலியமா நீங்க என்ன ஹாலுசினேட் பண்ணதுனால குடுமி ஏன்னா வித்தகாரன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க நான் வெளியே இருந்தா அவங்க திருவிளையாடெல்லாம் கண்டுபிடிச்சிருவான்ற பயத்துல என்ன மாட்டி கூட பாத்திருக்கீங்கல்ல. நீங்க எல்லாத்தையும் பண்ணதுக்கான ரீசன் மத்த கொலையை நீங்க முடிக்கிற வரைக்கும் நான் டைவர்ட் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் நடந்துச்சு. வேற எவனோ ஒருத்தன் குடுமியோட ஒர்க் ஷாப்புக்கு நெருப்பு வச்சு அவனை கொல்லணும்னு நினைச்சா அங்க அந்த பூ இருந்திருக்கணும்ல. பூ இல்லையே. சோ நான் உங்ககிட்ட பூவோட பேரை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் குடுமியும் அண்ணனை கொல்ற வரைக்கும் அவன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு அவனா ஒர்க் ஷாப்புக்கு நெருப்பு வச்சுக்கிட்டான்.
கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் குடுமியோட பெயிண்டிங்கை திருடிட்டாங்கன்றதுனால குடுமிக்கு அந்த 2 பேர் மேலேயும் காண்டு. அவனை லவ் பண்றான்னு அதை சாக்கா வச்சு உனக்கு ஆவாதவங்களெல்லாம் குடுமி மூலியமா முடிச்சுக்கிட்டல்ல, என்னதான் காரணம், ஏன் தான் இப்படி பண்ணன்னு ஹீரோ கேட்கும்போது மாட்டிக்கிட்டா. இதுக்கு மேல உண்மையை சொல்லிதானே ஆகணும். நான் ஒரு நாட்டுக்கே இளவரசிங்க, ஆனா நான் இங்க வந்ததும் என் அண்ணன் என்ன ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டான். என் இடத்துல நீங்க இருந்தா உங்களால தாங்க முடியுமா? நான் அதையும் தாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் விடாம பெரிய ஆளுங்கள்ட்ட பேசு, அவங்கள்ட்ட பழகு, கான்டாக்ட எடுத்துருவான்னு டார்ச்சர் பண்ணா முடியலங்க என்னால. இதுல வேற ப்ராஸ்டியூட் ஹவுஸ்ல தொழில் போட்டியா? அந்த ஜப்பான் பொண்ணு இருந்தா கவர்னர் கிட்ட நான் நெருங்கி பழகலான்னு நினைச்சா அவ முதல்ல என் இடத்த புடிச்சுக்கிட்டாளா? எல்லா கோமும் சேர்ந்து என்ன ஒரு கொடூரமான கிரியேச்சரா மாத்திடுச்சு. அதே டைம் தான் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு ஆடு வந்து என்கிட்ட தலையை குடுத்துச்சு. யாரு? குடுமி. என்ன லவ் பண்றான்னா ஆவாதவங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள கொல்ல போறேன்னு சொன்னான். எப்படியும் அவங்கள கொல்ல போற, உனக்கு தீராத வியாதி இருக்குன்ற, சோ நீயும் சீக்கிரம் செத்துருவ. பேசாம போறதுக்கு முன்னால எனக்காக 2-3 கொலை பண்ணிட்டு போயேன்டா, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு பயந்த பொண்ண ஒரு நிமிஷம் கூட விடாம டார்ச்சர் மேல டார்ச்சரா பண்ணிட்டு இருந்த 3rd விக்டிம், வித்தகாரனான 4th விக்டிம், கடங்காரனான 6வது விக்டிம், அப்புறம் தொழில் போட்டியா இருந்த 5வது விக்டிமான ஜப்பான் பொண்ணு, லாஸ்டா இந்த கூத்துக்கெல்லாம் காரணமான இவ அண்ணன் எல்லாரையும் போட்டுதல சொல்லியிருக்கா. வேலை முடிஞ்சதும் கடைசியா நீயும் செத்துரு, என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு குடுமியோட கோவம், அவனுக்கு இருந்த வியாதி, அவன் இவன் மேல வச்சிருந்த காதல்னு எல்லாத்தையும் பயந்த பொண்ணு பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டா. இவ்வளவு வேலை செஞ்சும் மண்டா மேல இருந்த கொண்டையே மறந்த கதையா? பிளான்லாம் பக்காவா தான் போட்டாங்க. அவ பண்ண ஒரே தப்பு, ஹீரோ பாத் டப்ல ஒளிஞ்சிருக்கப்போ அவரை காப்பாத்த அந்த பூ அள்ளி உள்ள போட்டதுதான். இல்லனா ஹீரோவுக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்கிறது கஷ்டம் தான். நல்லா சோவியத்து சோப்பு டப்பா மாதிரி இருக்க ஒன்னெல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்ச மத்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும், ஆனாலும் நீ கிரேட்டுமா, உன் அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு கோவம், பண்ணக்கூடாத கொடுமெல்லாம் உனக்கு பண்ணிருக்கான், நீ அவனை கொல்லணும்னு கூட நினைச்சிருக்க. இருந்தும் அவன் ஒரு கையை எழுந்து படுத்திருக்கப்போ அன்பா அரவணைப்பா ஆறுதலா போய் மருந்தெல்லாம் போட்டு வந்த பாரு, உனக்கு நிகர் நீதான், நீ ஒரு உயர்ந்த உள்ளமா வசந்துட்டம்மா அதெல்லாம் சொல்லி ஹீரோ பாராட்டினா. ஆமா, இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு நீ என்ன அரெஸ்ட் பண்ணாமலா இருக்க போற? பொறுப்பா சங்கிலி எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டு சல்லித்தனமா பேசிட்டு இருக்க, வாயா போவோம் அப்படின்னு பயந்த பொண்ணு வெறுப்போட நடக்க பின்னாலேயே ஹீரோவும் நடந்து போகும்போது அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.